ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கரண்டி கருப்பு உளுந்த எடுத்து கருப்பு உளுந்து மாவு எடுத்து சட்டியில் 2 கரண்டி போட்டுக்கலாம். 2 கரண்டி போட்ட பிறகு அதில் நம்ம ஒரு பிஞ்சு சால்ட்டு போடணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறலாம். நம்ம இதை குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே பழக்கப்படுத்திடுங்க. இதில் கருப்பு உளுந்து புரதம் இருக்குது, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், போலிக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம இது உடலை ரொம்ப நல்லா வலிமையாகப்படுத்தும், எலும்புக்கும் ரொம்ப நல்லது. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக நல்லா சாப்பிடணும். இது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டோம்னா அந்த பிசிஓடி ப்ராப்ளத்தை கட்டுப்படுத்தும். ஓகேங்களா? இதை ரொம்ப கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கிறலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறோம். இல்லைன்னா நம்ம கிண்டுறப்ப நம்ம அப்புறம் கட்டி கட்டியாக அங்கனக்குள்ளே சாப்பிட்றப்ப அது நல்லா இருக்காது. நல்லா கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கிறலாம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வச்ச பிறகு நல்லா கைவிடாமல் அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே அது அப்படியே பிடிச்சிடும், இடையில பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி பிடிச்சிக்கிறணும். அதனால் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா எவ்வளோ தூரம் நல்லா கிண்ட முடியுமோ நல்லா அந்த கட்டி பறத்துக்கு வரணும் வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டு அங்கே போய் வேறு வேலையை பண்ணலான்னு அது பாட்டு கொதிக்கட்டும்னு நினச்சிருக்காதீங்க. இந்த பக்கத்துலேயே இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் கை விடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி அதே ரவுண்டு ஷேப்லேயே அப்படியேவும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகிறது உங்களுக்கு. இது செய்கிறதுக்கு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் தான் ஆகும். காலையில் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ அனுப்பணும்னா அவங்களுக்கும் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகிற பார்க்குறீங்களா? இது மாதிரி தான். அதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிய மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது அப்பையும் நல்லா அமுக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணி அது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சட்டியில் அடியில் விட்டுறாமல் அடியில் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். எந்திரிச்சான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கையில் தண்ணியை தொட்டு அதை மேலே அப்படியே தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்போ அது வெந்துடுச்சுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஒரு தண்ணியை வச்சு தொட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். அப்புறம் நடுவில் நல்லா குழி மாதிரி நல்லா தூண்டிட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி சாப்பிட்டாலும் அந்த நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிட்றப்ப தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா, கருப்பட்டி இருக்குது இல்லைங்களா, அதுக்கெலாம் கருப்பட்டி இருக்குது, நாட்டு சக்கரை அது மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு